ரெடியா மக்களே? பாப்பா மம்மா இங்க பாருங்க. ஸோ ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஆக்சுவலாக தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாவா? நீங்கடா பாப்பா சொன்னீங்க, பாப்பாவை காணோம், பாப்பாவோட அம்மாவே காணோன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாப்பாவோட அம்மாவோட சவுண்டும் சரிங்களா? இப்போ அதில் மட்டும் இல்லை மக்களே, பாப்பாவோட அம்மா என்னோட அம்மாவும் சேர்ந்து தான் நிற்கிறாங்க எல்லாருமே சரிங்களா? ஸோ பார்த்துலாமா எல்லாருமே? ரைட், ரெடியா? வரலாமா? ஸோ பாப்பா பார்க்க ரெடியா மக்களே? பாப்பா மம்மா இங்கே பாருங்க. இதுதான் எங்க பாப்பா. ஹாய் சொல்லு. பாய் இல்லடா, ஹாய். ஸோ இதான் மக்களே எங்க பாப்பா. ஹாய் சொல்லு. ஹாய். ஃப்ளாங் கிஸ் குத்து. ஃப்ளாங் கிஸ். குட் நைட் இல்ல, ஹாய் சொல்லு. சிக்க ஹாய் சொல்லு. குட் நைட் சொல்றாங்க அப்போ. ஹாய், ஃப்ளாங் கிஸ் குத்து. ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆமா மக்களே, அதனால தான் பாத்தீங்கன்னா வீட்ல நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நாள் குடுக்குறது இல்ல. ஆமா. என்ன தம்பி? தம்பி இல்ல, தங்கச்சி. தங்கச்சி. போபோ போபோ ஓடு வேடி. கேமரா முன்னாடி எவ்வளவு சைலண்டான பொண்ணா இருக்கறா பாருங்க. கேமரா திருப்பினா சவுண்ட். இப்ப பாருங்க, கீழ மட்டும் இறக்கி விடுறேன். இப்ப பாருங்க என்ன பண்றான்னு. சீக்கிரம் கம் ஆன் ஓடு. பாத்தீங்களா மக்களே என்ன ஓட்டம். உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகள் என வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க எங்கள் பாப்பாவை சரிங்களா? இவங்க தான் எங்கள் பிரின்சஸ். ரொம்ப நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க, உங்களுக்கு பாப்பா இருக்கா, பாப்பா இருக்கா, பாப்பா காமிங்கன்னு. ஆக்சுவலி பாப்பாக்கு இப்போ 1 year 4 months. ஸோ பாப்பாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா August 7. August 7, 2021. மறந்துச்சா? 2021 மக்களே சரிங்களா? ஸோ இப்போ ஆக்சுவல் கல்யாணம் எங்களுக்கு 29 இருந்துச்சு, சாரி 18 இருந்துச்சு. 2018 கல்யாணம் எங்களுக்கு முடிஞ்சுது. We too suffered. எங்களுக்கு குழந்தைலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. 3 years வந்து பாப்பா இல்லை, கஷ்டப்பட்டு நாங்கள் அதுக்கப்புறம் 3 yearsக்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்தா. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் இருக்குது மக்களே சரிங்களா? உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் ஸ்டோரி வேணும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கீழே. கண்டிப்பாக நம்ம சூப்பராக போடலாம். சருக்கு கை வலிக்குது கண்டிப்பாக. முன்னாடி அதான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். அதான் லைஃப். அங்கே பார்த்து பேசுங்க, இங்கே பார்த்து பேசுகிறேன். இதான் கேமரா. ஐயோ. ஸோ மக்களே அவ்வளோதான் மக்களே, தான் எங்களோட பாப்பா ஸ்டோரி. பாப்பா ஸ்டோரியில் மக்களே தான் எங்கள் பாப்பா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பாவை. ரைட், எங்கள் பாப்பா பேர் சொல்ல பார்த்தீங்களா? ஸோ நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ எங்கள் பாப்பா பேருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கு. வீட்டில் சீக்கு. பட் நல்ல பேர் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், அது இப்போதைக்கு சொல்கிறது இல்லை, நாங்கள் சொல்கிறது சஸ்பென்ஸ் சொல்கிறோம் சரிங்களா? வீட்டில் கூப்பிட்ற பேர் பார்த்தீங்கன்னா சீக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜான்வரி ஒரு நியூ இயர் சர்ப்ரைஸாக உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க பாப்பா எங்க பாப்பா எங்க பாப்பா எங்க. பார்த்தீங்களா பாப்பா மதாமா உங்களுக்கு தெரியாத இல்லைங்க பாப்பா. சீக்கு பாப்பா வா 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 வா. சரி இருங்க, நான் கூப்பிட்டு வரேன் பாவம்.
ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு சிக்கு. ஹாய் சிக்கு. ஆ ஆ ஆ அவ ஆப்பான்னு சொல்றது அப்பாவை. யோதில கேடியே. ஒன்னா நம்பர் கேடிவன். சிக்கு பாப்பா. ஆ அவ்வளோ தரமாட்டா, உஷாராயிட்டாவ. சிக்கு பாப்பாக்கா. அவ்வளோதான். சரி பாட்டி கிட்ட போறியா? ஸோ மக்களே ஃபர்ஸ்ட் நாங்கள் எதுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லு மம்மி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சிக்கு ஹாப்பி நியூ இயர். சிக்கு அவளுக்கு ஹாப்பினால ஹாப்பி பர்த்டே பண்ணிடுவான் அவன். இல்லை சிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. வெக்க வந்துருச்சு அவளுக்கு, வெக்க வந்துருச்சு. அது சாக்குடா. ஸோ மக்களே நல்லா இந்த நியூ இயரை எஸ் நான் பேசிக்கிறேன். ஸோ மக்களே இந்த நியூ இயர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சர்ப்ரைஸாக இருக்கும், எல்லாமே லைஃப் நல்லா த்ரில்ஸ் இருக்கும், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் வந்து எப்பவுமே நல்லா சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியாது. எது எடுத்தாலுமே ஓபன் ஹார்ட்டட்ல அக்செப்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் எடுத்துன்னு. இல்ல we should be. ஆமா எல்லாமே நல்லா இருக்கும், நம்ம யோசிக்கணும், பாசிட்டிவா இருக்கலாம், தப்பு இல்ல. பட் எது நடந்தாலுமே ஜாலியாக எடுத்து போயிடுங்க, அவ்வளவுதான். இப்போ இவங்க எனக்கு அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் வந்து ஒரு மேல கீழே போயிட்டு இருக்குமா இல்லையா, அப்பதான் லைஃப் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் லைஃப் இருக்கும். எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க எது நடந்தாலும். பாத்தீங்களா, பை சொல்லிடுங்க. புது வருடம் பிறக்கட்டும். Bye.